ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசால் தோசை செய்யறதுக்காக ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஹாஃப் கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம். அதே சேம் கப்பில் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுக்குமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். இதில் நம்ம ஹாஃப் கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்தேன், 1 கப் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் இது போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதுலேயே ஒரே கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இதில் 2 கப் அளவு ரைஸ், ப்ரோக்கன் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டோம். அரிசி வந்து ப்ரோக்கன் ரைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, பச்சரிசி எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். தோசை ரைஸ் கூட எடுத்துக்கலாம், இட்லி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். மசாலா தோசை நல்லா வரும். பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். கூடவே அந்த பேடிகை ஒன்று போட்டிருக்கேன், அவெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறி வரட்டும், ஒரு 6 ஹவர்ஸ் ஊறட்டும், அப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா தோசைக்கு ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பருப்பு நம்ம ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். மிளகாவும் இதுலேயே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த பருப்பெல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி அரைச்சிக்கலாம். அரிசி நம்ம ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும். பருப்பெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச மாதிரி அரைக்கக்கூடாது. இது கொஞ்சம் ரவையாக தான் இருக்கணும் அரிசி. நம்மளுக்கு அரிசி கிரைண்ட் ஆயிடுச்சு பாருங்கள், இப்படி ரவையாக தான் இருக்கணும் அரிசி. அதுக்கு தான் நம்ம செப்பரேட்டாக கிரைண்ட் பண்ணுறது. அதுலேயே ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே ஊற்றிக்கலாம் அரிசியும். இப்போ அடுத்து இந்த அவல் ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த அவல் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அவல் ஜாரில் போட்டு இதையே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அவலும் கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த அவல் கிரைண்ட் பண்ணது எடுத்து இந்த மாவுலேயே நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு மசால் தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுடும் போது உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப புளிச்சிடும். இப்போ மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் இருக்குது இல்லைங்களா, அதனால இப்போ உப்பு போட்டால் ரொம்ப புளிச்சிடும். நம்ம தோசை செய்யும் போது உப்பு போட்டு செஞ்சால் போதும். இப்படி மிக்ஸ் மட்டும் நல்லா பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விடலாம். 12 ஹவர்ஸ் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகட்டும். ஹவர்ஸ்க்கு நம்ம மாவு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகட்டும். அது புளிச்சு வந்த பிறகு நம்ம தோசை செஞ்சுக்கலாம், மசால் தோசை. 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மசால் தோசை மாவு புளிச்சிருக்கா பார்க்கலாம்.
மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேபிள் சால்ட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. நீங்கள் கோல்டு ரீஜனில் இருந்தீங்கன்னா மாவு வந்து அரைக்கும் போதே நம்ம உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ இன்னும் நல்லா புளிக்கும். இங்கே ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் தோசை செய்யும் போது உப்பு போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மசாலா தோசை செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ பாயில் ஆயிடுச்சு. தோல் எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம பள்ளியாக செஞ்சுக்கலாம். தோசைக்கு பள்ளியாக செய்யறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டுக்கலாம். இதெல்லாம் ப்ரௌன் ஆகி வரட்டும். நம்ம போட்ட கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துக்கலாம். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆனியன் செட்டி இருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் பிங்கிஷ் ஆகி வரட்டும் இந்த ஆனியன்ஸு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கிற உப்பு தேவைப்பட்டு அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு காரம் எப்பவுமே நம்ம டேஸ்ட் அளவுக்குலாம். இன்னும் நிமிஷம் வதங்கி வரட்டும் வெங்காயம். ஆனியன்ஸ் இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த மசாலாவும் கொஞ்சம் வெந்து வரைக்கும் தோசை செஞ்சுக்கலாம். பல்ல வச்சுக்கலாம். கீ போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஒரு மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு தோசை செஞ்சுக்கலாம்.
கீ போட்டுக்கலாம். சட்னி பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி போட்டுட்டு பல்லியா சென்டரில் வச்சுட்டு நம்மளுக்கு இன்னொரு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து சட்னி பொடி போடாமல் செஞ்சோம். சட்னி பொடி லைக் பண்ணுறோன்னா சட்னி பொடி போட்டுன்னு இதுக்குள்ளே ஒரு பல்லியா வச்சுக்கலாம். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கரண்டி தான் எடுக்கிறேன். எடுத்து ஊற்றிக்கலாம். கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா மெல்லீஸாக ஊற்றினா கிறிஸ்பியாக வரும். கீ போட்டுக்கலாம். சட்னி பொடி போட்டுக்கலாம். வெள்ளையா வச்சுக்கலாம். இது இன்னும் ப்ரௌன் ஆகிறதுக்கு விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வீட்லேயே சூப்பராக ஒரு மசால் தோசை கீ போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கீ போட்டு ஒரு மசால் தோசை உள்ள பள்ளியாக வச்சு நான் அதுக்கு ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். தேங்காய் சட்னி வித் சாம்பார். சட்னி பொடியெல்லாம் போட்டு இந்த தோசையில் தோசை உள்ளே இருக்கிற பள்ளியாக இப்படி எடுத்து கொஞ்சமாக சட்னி எடுத்து சாம்பாரில் டிப் பண்ணி நீங்களே இதே மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.